ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நிலக்கடலை சாகுபடி பற்றி தான் பார்க்க போறோம். அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் வரைக்கும், அதாவது முதல் 30 நாளுக்கு நம்ம என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த வளர்ச்சி பருவத்து வரைக்கும் நிலக்கடலைக்கு அந்த பயிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுலேயும் குறிப்பாக நிலம் எப்படி தயார் பண்ணணும், விதை நேர்த்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய நிலக்கடலை பயிரில் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 90% நோய்களை உங்க நிலக்கடலை பயிரிலிருந்து நீங்க தவிர்த்துக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஸ்டெப் அப்படின்னா, மண் வகையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நீங்க என்ன பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் சரி, அதோட தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி மண் வகையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது மண்ணுக்கு மேல நம்மளுக்கு ஈல்டு கிடைக்க போகுதா, இல்ல மண்ணுக்கு அடியில பூமிக்கு அடியில நம்மளுக்கு ஈல்டு கிடைக்க போகுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கடலையை பொறுத்த அளவுக்கு மண்ணுக்கு அடியில தான் நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். அதாவது கடலை கொட்டை நம்மளுக்கு கடலை காய்ங்கிற அந்த ஒரு பயிர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணோட்டம், அதாவது அந்த வேரோட்டத்துக்கு நல்ல தகவமைப்பா இருக்கக்கூடிய மண் வகையை தேர்ந்தெடுக்கணும். இறுக்கமா இருக்கக்கூடியது, இல்லைன்னா தண்ணி தேங்குற மாதிரி இருக்கக்கூடிய மண் வகைகளை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம செம்மண், வண்டல் மண், இந்த சரளை மண் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது. ஸோ இந்த மாதிரி தண்ணி தேங்காத மாதிரியான இருக்கக்கூடிய மண் வகைகளை தேர்ந்தெடுக்கணும். இந்த களிமண், தண்ணி தேங்குற மாதிரி மண் இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்ணை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த அடியில தண்ணி தேங்கி நிற்குது பாத்தீங்களா, இந்த களிமண், இந்த தேங்கக்கூடிய மாதிரி ஒரு மண் வகைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தண்ணி பாய்ச்சுவீங்க. அந்த பாய்ச்சக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா மேல வறண்டுரும். ஆனா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அப்படி நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோய்கள் வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி மண் இறுகமா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மண் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பயிர் நல்ல முறையில கிடைக்காது. அந்த கடலைக்காய் நல்ல முறையில பயிராக முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா தண்டுல ஆரம்பிச்சு அது கீழே போய் தான் உங்களுக்கு கடலைக்காய்களா உங்களுக்கு விளைச்சல் கொடுக்கும். ஸோ அப்போ மண்ணு லேசா இருக்கணும். எப்ப நீங்க கடலைக்காய் சாகுபடி பண்ணாலும் சரி, அல்லது பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகை பயிர்களை நீங்க பயிர் பண்றீங்க அப்படின்னா, செம்மண், வண்டல் மண், சரளை மண் இந்த மாதிரி இறுக்கமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி தேங்கக்கூடாது. அந்த மாதிரி வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண் வகையில பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். சரி, இப்படி நான் மண் வகையை தேர்ந்தெடுத்துட்டீங்க, நல்ல ஒரு மண் வகையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மண்ணை ரெடி பண்ணணும். நல்லா அப்படியே பவுடர் மாதிரி நீங்க அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். நல்லா ஆழ விளவணும். ஒரு டைம் இப்படி நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல இந்த 5 கலப்பை போட்டு உழுதுட்டீங்க அப்படிங்கிறதுக்கப்ப அடுத்த டைம் பாத்தீங்கன்னா கிராஸ்ல குறுக்க உழுவ ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி 2 டைம் உழுது அப்படியே விட்டுருங்க. குறைஞ்சது 20 நாளைக்காச்சும் அப்படியே விடுங்க. ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய புல்லுகள் எல்லாம் காஞ்சி செத்து போயிடும். அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் ஏற்படும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சூடெல்லாம் வெளியே போயிடும். ஸோ ஏர் சர்க்குலேஷன்னால ஏதாவது பூஞ்சான கொல்லிகள் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு அதோட பிரச்சனை இல்லாம போயிடும். ஸோ இப்போ நீங்க இந்த 2 உழவு ஓட்டினதுக்கு அப்புறம் ரொட்டாவேட்டர் போட்டு நல்லா ஓட்டி விட்டுருங்க. நல்லா பவுடர் ஃபார்ம்ல ஓட்டி விட்டுருங்க. இந்த ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்கப்போடு, இந்த சிறுதானிய பயிர்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பயிர்கள் வாங்கி இறச்சுட்டு வளர விட்டுருங்க. சும்மா நீங்க உங்க ஹைட்டு உங்களோட மேல போற மாதிரி வளர விட வேண்டாம். ஒரு இடுப்பளவுக்கு வளர்ந்துச்சுன்னா போதும். அதை அப்படியே மடிச்சு மறுபடியும் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டி விட்டுட்டு அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏக்கராவுக்கு 5 டன் தொழு உரம் வாங்கி இறச்சி விட்டுட்டு இன்னொரு டைம் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டிடுங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இப்படி பண்ணினீங்கன்னா மண்ணை நல்லா லேசாயிரும். நல்லா அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்றது, கை வச்சிங்கன்னா அப்படியே உள்ள போகும். நல்லா பொதுன்னு ஆயிரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கடலைக்கொட்டை நீங்க விதைக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில விளைச்சல் கிடைக்கும். ஸோ இப்படி மண்ணு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது கடலைக்கொட்டை நீங்க வாங்கிடுவீங்க. கடலைக்கொட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விதை நேர்த்தி பண்ணணும். நிறைய விவசாயிகள் விதை நேர்த்தி பண்றது இல்லை. அதுக்கான விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. விதை நேர்த்தி பண்றீங்கன்னாவே முக்காவாசி நோய்கள் அதுல முடிஞ்சிடும். 90% நோய்கள் விதை நேர்த்தி பண்ணாதனாலதான் வருது. ஸோ அந்த விதை நேர்த்தி நீங்க பண்ணிருங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிண்ட் பவுடர் இருக்கும், அதாவது கார்பனிசம் பிளஸ் மேங்கோசிப் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல இந்த ஸ்பிரிண்ட் இருக்கும் இண்டோஃபில்ல பாத்தீங்கன்னா. ஸோ இது பாத்தீங்கன்னா WSன்னு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இது ஒட்டிக்கும். சரிங்களா, வெட்டபிள். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு சாக்கு பையிலையோ இல்லை ஏதாவது ஒரு படுத்தா போட்டு அந்த கடலைக்கொட்டையை நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க பாத்தீங்களா விதைக்கிறதுக்கு, அந்த கடலைக்கொட்டையை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏக்கராவுக்கு 1/4 கிலோ
பவுடர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போதும். 1/4 கிலோ ஸ்ப்ரிண்ட் பவுடர் வாங்கிட்டு வந்து அது மேலே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து அது மேலே அப்படியே படிஞ்சிடும். ஸோ இது படிகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஏதாவது பூஞ்சான கொல்லிகள் இருந்தது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து இது வந்து கட்டுப்படுத்திடும். ஸோ அதனால இப்படிதான் நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணிடணும். இப்படி விதை நேர்த்தி பண்ணிடுவீங்க. விதை நேர்த்தி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உரம், சரிங்களா, அடி உரம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த அடி உரத்தில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஏக்கராவுக்கு 4 மூட்டை ஜிப்சம் வந்து போட்டுருங்க. 4 மூட்டை ஜிப்சம், 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், 1 மூட்டை டிஏபி. ஸோ இதுதான் நீங்கள் அடியுரமாக கொடுக்கணும். ஸோ கடலையை பொறுத்தளவுக்கு டிஏபி 1 மூட்டை, ஜிப்சம் 4, சூப்பர் பாஸ்பேட் வந்து 2 மூட்டை. இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு எடுத்து நல்லா கலக்கி இறச்சி விட்டுருங்க. இறச்சி விட்டுட்டீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சி தண்ணி கட்டுறப்ப அது கரைஞ்சி உங்கள் பயிருக்கு வந்து தேவையான முதல் நிலை ஊட்டச்சத்துக்களை வந்து அது கொடுத்துரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது, அடியுரமாக போட வேண்டியது. ஸோ இதை போட்டுட்டு நம்ம விதை நிறுத்தி பண்ண நிலக்கடலை விதைகளை வந்து விதைச்சிடுறீங்க. விதைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விதைச்சு 3 நாளைக்கு உள்ளேயே நீங்கள் களைக்கொல்லி வந்து அடிச்சிடணும். ஸோ இந்த களைக்கொல்லி அப்படிங்கிறது பெண்டிமெத்திலின்னு சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காது, சரிங்களா. நீங்கள் கோல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெங்காய காட்டுக்கான களைக்கொல்லி, அந்த கோல் வாங்கி விதைச்ச அடுத்த நாளே, அதாவது ஒரு 3 நாளைக்குள்ளேயே அடிச்சிருங்க. நல்லா அடிச்சு விட்டுட்டீங்கன்னாவே போதும். எந்த ஒரு களைகளும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இப்படி அடிச்சு விடலை அப்படின்னா செடி வருதோ இல்லையோ களைகள் வந்து வந்துடும். கடலக்காய் செடி வரக்கு முன்னாடி களைகள் வந்துடும். கடலக்காய் செடியோட வளர்ச்சியை வந்து அது மட்டுப்படுத்தி விட்டுரும். ஸோ இதனால விதைச்சு 3 நாளைக்கு உள்ள நீங்கள் கோல் வந்து அடிச்சு விட்டுருங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 25 ml அப்படின்னு போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதுதான் நீங்கள் அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி, சரிங்களா. இந்த களைக்கொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து 10 நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கராவுக்கு 10 கிலோ ஆல் 25 வந்து கொடுங்க, சரிங்களா. இந்த ஆல் 25 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடியுரம் கொடுத்துட்டோம், ஆனால் மைக்ரோ நியூட்ரியன் கொடுக்கல. ஸோ இதில் வந்து என்பிகேவும் வந்துடும், மைக்ரோ நியூட்ரியனும் வரப்ப ஆல் 25 வந்து ஏக்கராவுக்கு 10 கிலோ வந்து கொடுத்துருங்க. இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உரம், சரிங்களா. இதை கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஜிங்கு, ஃபெரஸ், அமினோ பல்விக் அப்படிங்கிற எல்லா விதமான நுண்ணூட்டச்சத்துக்களோடு சேர்ந்து ஆல் 25 அப்படிங்கிற என்பிகேவும் முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்களும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 10 நாளில் நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் 20வது நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கராவுக்கு 1 மூட்டை நீங்கள் சூப்பர் பாஸ்பேட் போடுங்க. அதுக்கப்புறம் 2 மூட்டை ஜிப்சம் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா. 2 மூட்டை ஜிப்சம் வந்து கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ஜிங்க் சல்பேட், அதாவது ஒரு 5 கிலோ ஜிங்க் சல்பேட் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஏன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது களை சுரண்டுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப வேர் அடிபட்டுரும். ஸோ அந்த வேர் அடிபட்டதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து ஜிப்சம், சூப்பர் பாஸ்பேட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் வந்து கொடுக்குறோம். இது கூட நீங்க ஏக்கராவுக்கு ஒரு 10 கிலோ யூரியா கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து நீங்க 2வதா கொடுக்க வேண்டியது. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் 20 நாள்ல நீங்க கொடுக்க வேண்டியது, சரிங்களா. 30வது நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ஆல் 25 10 கிலோ வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியுரமும் கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களும் கொடுத்துட்றோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த களை வந்து சுரண்டுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்துறப்போ ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அது ரெடி பண்ணுறப்ப நம்ம உரம் கொடுத்துட்றோம். 3வதா மறுபடியும் ஆல் 25 கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் அந்த 30 நாளில் நீங்கள் நல்ல ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்றீங்க. ஸோ இப்படி கொடுத்து நீங்கள் உங்கள் பயிரை வந்து அந்த 30 to 40வது நாளில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு வளர்ச்சி வந்து உங்கள் காட்டில் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல முறையில் மண்ணை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மண்ணை ரெடி பண்ணுங்க. விதை நேர்த்தி கட்டாயம் பண்ணுங்க. அடியுரம் போடுங்க, மேலுரம் கொடுங்க. மறுபடியும் நம்ம பக்கெட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஹியூமிக் வந்து ஏக்கராவுக்கு 1 கிலோ வந்து கொடுப்போங்க, சரிங்களா. அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 நாள் மேலாயிடுச்சு, ஒரு 15வது நாளில் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். 5 to 15 அந்த ஒரு 10 நாள் கேப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ ஹியூமிக் நம்மளோட வெஸ்டால் ஒர்க்கோட ஹியூமிஸ்டா வந்து கொடுங்க. நல்ல ஒரு வேர் வளர்ச்சி இது கொண்டு வந்துடும். ஸோ இது மட்டும் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு பண்ண வேண்டியது. இனி அடுத்து அறுவடை வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த பக்கெட்ஸ் அண்ட் ஹியூமிஸ்டா வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.